ஒவ்வொரு மாதமும் அந்த 3 நாட்கள் ஒரு பெண்ணுக்கு உடல் வலி மட்டுமல்ல, மனசுக்குள் நடக்கும் ஒரு தெரியாத போர். ஒவ்வொரு மாசமும் இந்த 3 நாள் என் உடம்பு மட்டும் வலிக்கல, என் மனசும் சேர்ந்து ரெண்டு போகுது. நித்யா, டிபன் ரெடியா? எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம். ஆகுதுங்க. கடவுளே, என்னால நிக்க கூட முடியலையே. அம்மா, என் ப்ராஜெக்ட் நோட்ட காணோம், தேடிதாம்மா. டைம் ஆச்சு. தெரியலம்மா, எங்கே வச்ச? தேடிதா ப்ளீஸ். சரி நான் பாக்குறேன். நீல அமைதியா இப்போ கொஞ்சம் சும்மா இருத்தியா? எனக்கு உசிரே போகுது. தயவு செஞ்சு உயிரை வாங்காத. எப்ப பாரு என் உசிரேண்டா வாங்குறீங்க? என்ன கொன்னாதான் உங்களுக்கு நிம்மதியா? போங்கடா மேல. என்ன பழக்கம் இது? பொம்பளைங்களுக்கு அந்த 3 நாள் வலிக்கிறது சாதாரணம் தானே, அதுக்கு குழந்தை இப்படியா பயமுறுத்துவாங்க? உனக்கு மட்டும்தான் உலகத்துல வலிக்கிற மாதிரி சீன் போடாத நித்யா. வீட்ல இருக்கிறவங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? அழுகிற குழந்தையை வச்சுக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது, நான் அவளை கூட்டிட்டு வெளியே போறேன். கடவுளே, நான் மோசமான அம்மாவா? என் குழந்தையவே நான் இப்படி பயமுறுத்திட்டேனே, எனக்கு ஏன் இப்படி ஆகுது? என் உடம்பு வலிக்கிறத விட என் மனசு படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை யாரோ ஒரு இருட்டு ரூமுக்குள்ள தள்ளி அடைக்கிற மாதிரி ஒரு பயம். கார்த்திக், எல்லாருக்கும் வருதா நீங்க சொல்லும்போது என் வலியை நீங்க யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு எனக்குள்ள ஒரு நரகம் எரியுது. எனக்கு பைத்தியம் பிடிக்கல, என் ஹார்மோன்கள் என்ன சித்திரவதை பண்ணுது. கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு நித்யா. உனக்குள்ள இவ்வளவு பெரிய போர் நடக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. உன்னை புரிஞ்சுக்காத முட்டாள்னா. என் நித்யாவுக்கு இந்த நிலைமைனா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எத்தனையோ வீடுகள்ல அந்த 3 நாள் பொண்கள் வலியோடவே சமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இதுக்கு நாம ஒரு முடிவு. 3 நாள் அவங்களுக்கு தேவை முழுமையான ஓய்வு. ஆனா தியாகங்கிற பேர்ல வலியோடவே சமையல் அறையில நிக்கிறாங்க. இத மாத்த நம்ம சங்கம் சார்பா ஒரு ஆறுதல் சமையலறை ஆரம்பிக்கலாம். தம்பி, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. என் பொண்ணு படுற பாட்டை நான் பார்த்திருக்கேன். இதுக்கெல்லாம் முதல் ஆளா நான் பணம் தர்றேன். இந்த மாசமும் அந்த 3 நாள் வந்துருச்சு. ஆனா இந்த முறை உடம்புல வலி இருந்தாலும் மனசுல அந்த இருட்டும் பயமும் இல்ல. சார், அசோசியேஷன் மெஸ்ல இருந்து ஆறுதல் சமையலறை சாப்பாடு. ரொம்ப நன்றி தம்பி. தியா குட்டிக்கு இன்னைக்கு பிடிச்ச சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. புரிதல் ஒரு மருந்து, அன்பு அதற்கான சிகிச்சை. டாக்டர் நியூஷன்.